ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி புளிக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. கீரை வாங்கிட்டு கீரையை சமைச்சிட்டு காயை நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அப்படி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இப்போ தேவையான பொருட்களை எடுத்து வச்சாச்சு. 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 15 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. இப்போ புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி எடுத்திருக்கேன். ஒரு 10 நிமிஷம் வந்து புளி ஊறட்டுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பெரிய பழமா இருந்தா 2 பழம் சேர்த்துக்கோங்க. சின்ன பழமா இருந்தா ஒரு 3 பழம் சேர்த்துக்கோங்க. அடுப்பத்த வச்சுக்கலாங்க. இந்த புளிக்குழம்பு இன்னைக்கு மண்சட்டிலாங்க பண்ண போறோம். சட்டி நல்லா சூடேறிடுச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்து கடுகு நல்லா பொரியட்டுங்க. கொஞ்சமா வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயமும் நல்லா பொரிஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. நீங்க வெங்காயத்தை வந்து நீங்க முழுசாவும் சேர்த்துக்கலாம். நான் பாதி வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பாதி வெங்காயத்தை வந்து முழுசாவும் சேர்த்துருக்கேங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயும் பூண்டையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ பச்சை மிளகாயும் பூண்டையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கட்டும். மணத்தக்காளி கீரையில இருக்க சத்து வந்து இந்த காயிலே இருக்குங்க. அதனால காயை வேஸ்ட் பண்ண வேணாம். இந்த காயில வந்து சில பேர் சட்னி கூட செய்வாங்க. ஆனா புளிக்குழம்பு வச்சு பாருங்க, செம்மையா இருக்குங்க. காயை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி புளிக்குழம்பு வைக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிருச்சு. நம்ம எடுத்து வச்சிருக்க மணத்தக்காளி காயை சேர்த்துக்கலாங்க. இந்த காயை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நான் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா காய் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். நீங்கள் எண்ணெய் கம்மியாக சேர்த்து செஞ்சீங்கன்னா தனியாக வந்து காயை வதக்கி இது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்க, காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நம்ம மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வந்து வரமல்லி தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் நம்ம கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ குழம்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டுடலாங்க. குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாங்க. குழம்பு நல்லா கெட்டியாகணும். அதனால குழம்பு கொஞ்சம் வத்த விட்டுறலாம். குழம்பு நல்லா வத்திருச்சுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டயத்தில் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை மட்டும் தூவினா சூப்பரான மணத்தக்காளி புளிக்குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த புளிக்குழம்புல வந்து உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து புளிப்பு காரம் எல்லாமே கரெக்டாக சேர்த்துருக்கோங்க. அதனால வந்து கொஞ்சம் கூட கசப்பும் இல்லை புளிப்பும் இல்லை, ஈக்குவலாக இருக்குங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.
உங்களுக்கும் மணத்தக்காளி கீரை கிடைச்சுன்னா கீரையை வந்து பொரியல் பண்ணிட்டு காயை வந்து புளிக்குழம்பு வச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.